முந்திரி அவங்க வந்து அங்கே அவிச்சு வர முந்திரியை வந்து இங்கே காய வச்சு இங்கே உடைக்கிறது. மேனுவலாகவே பார்த்தீங்கன்னா மெஷினில் போட்டு இது கையிலேயே இது வந்து உடைக்கிறது. அங்கே உடைச்ச அந்த முந்திரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்கும். இந்த முந்திரியை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் வந்து ஹீட் பண்ணுவோம். ஃபுல் போர்மாவில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த முந்திரியை கூலிங் பண்ணி அதுக்கப்புறம் உடைக்கணும். அங்கே கூலிங் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த முந்திரி என்ன பண்ணுறோம், இங்கே உடைக்கிறோம். இந்த மெஷினில் உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உடைக்கிற முந்திரி முழுசாக இருக்கிற முந்திரி இந்த இடம் வந்துடும். அங்கே முந்திரி முழுசாக இருக்கிற முந்திரி இதில் பார்த்தீங்கன்னா இப்படி முழுசாக வந்துடும். அப்படி முந்திரி வந்துடும். உடைக்கிற முழு முந்திரி அதுலேயே பார்த்தீங்கன்னா அரை முந்திரி எல்லாம் சலித்து உடைக்கும் போதே அரை முந்திரி தனியாக அப்படி வந்துடும். அரை முந்திரி எல்லாமே தனியாக அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேயே கால் முந்திரி பார்த்தீங்கன்னா கால் முந்திரியும் இதில் வந்துடும். கால் முந்திரி எல்லாமே இப்படி தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் பேபி பிட்ஸு குருணை எல்லாமே இது தனியாக வந்துடும். பேபி பிட்ஸு குருணை எல்லாம் தனித்தனியாக வந்துடும். மிஷின்லேயே உடைக்கும் போது இது தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த முந்திரியை எடுத்து ஹீட் பண்ணுவோம். போர்மா வச்சு ஹீட் பண்ணுவோம் தான் முழுசாக முந்திரி வந்து ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். உடைச்ச முந்திரியை பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக எல்லா முந்திரி முழுசாக வர முந்திரி என்ன பண்ணுவோம், கிரேடு பிரித்து அந்த முந்திரி கிரேடு பிரிக்கிற முந்திரியை வந்து என்ன பண்ணுவோம், போர்மா வெட்டி இதில் வச்சு ஹீட் பண்ணுவோம். இதில் வந்து 2 மணி நேரம் ஹீட் பண்ணி கிரேடு பிரித்த முந்திரியை ஹீட் பண்ணி எடுப்போம். இதில் கிரேட் பிரிக்கிறது ஹீட் பண்ணுவோம். ஃபுல்லாக ஹீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு பேக்கிங் பண்ணுறது. உடைச்ச முந்திரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து எல்லாமே கிரேட் பிரிக்கிறாங்க. 180, 240, 320, ஆவரேஜ், அரை முந்திரி, கால் முந்திரி, குருணை, அப்படி எஸ்பின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே முந்திரி இங்கே இருந்து கிரேட் பிரிக்கிறாங்க. ஹாய் யூஸ், வெல்கம் பேக். இம்ரான் பிஸ்னஸ் அண்ட் ஃபோன். நான் இம்ரான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய முந்திரி வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முந்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை இருந்துகிட்டு தாங்க இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மக்களுக்கு வந்து இன்றைக்கி லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய கண்டிப்பாக டிமாண்ட் தான். முந்திரி வந்து பண்ருட்டியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரேட்டு பயங்கரமாக ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பண்ருட்டி வந்து ஒரு சின்ன ஒரு விளாக் பண்ண அப்படின்னு பண்ருட்டி இன்றைக்கி நான் வந்திருக்கேன். பண்ருட்டி தாங்க இருக்கிறேன். இப்போ நான் பண்ருட்டி பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கேங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முந்திரி ஆலைகள் இருக்குது. முந்திரி உடைக்கிற இடம் இருக்குது. முந்திரி வந்து இங்கே டேரெக்டாக முந்திரி எடுத்து உடச்சி அவிக்கிறாங்க. அப்புறம் வந்து உடச்சி அப்புறம் வந்து தனியாக பிரித்து அதை வந்து பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனிங்க இது. ஸோ அங்கே தான் நான் வந்திருக்கிறேன் நான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக முந்திரி பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். முந்திரி பிஸ்னஸ் நீங்கள் இறங்கணும், இல்லை முந்திரி பற்றி ரேட்டு தெரியணும். எதுவாக இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயம் சொல்ல போகிறாங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா குருணை, இது வந்து ஹோட்டல்ஸ்க்கு கிரேவி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சன்ன மசாலா பிரியாணிக்கு இதெல்லாம் கிரேவி கறி குருமா வைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்காக இந்த முந்திரி குருணையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 இருக்குது, 150 200 வரைக்கும் இருக்குது.
நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கிற குருணை பார்த்தீங்கன்னா 200, 150 இது மாதிரி இந்த ரேட்டில் இது இருந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 240. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் போர்மா வச்சு நல்லா ஃபுல் கிறிஸ்பியாக இருக்குது முந்திரி. பண்டுட்ரு முந்திரி நல்லாயிருக்கும். 240. இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா 320. இது இன்னும் போர்மா வைக்கலை, வைக்கிறதுக்காக ரெடியாக இருந்துகிட்ருக்கு. கை பார்த்து வச்சுருக்கோம். இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் முந்திரி. இது ஆவரேஜ். இது வந்து முந்திரியை அவிச்சிட்டு இது உடைக்கிறதுக்காக ஹீட் பண்ணுறதுக்காக போர்மா வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது. இது போர்மா வச்சு அதுக்கப்புறம் தான் இது வந்து உடைப்பாங்க இந்த முந்திரியை. பார்த்தீங்கன்னா பேபி பிட்ஸ் இந்த முந்திரி, பட்ஸ் இந்த முந்திரி கால் முந்திரிக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஹோட்டலுக்கு பேக்கரிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அரை முந்திரி. இது கால் முந்திரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜீவாக்கா இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசலாம். அக்கா, உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிக்கா இருக்குது முந்திரி? எங்கள்கிட்ட முந்திரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான 180 முந்திரி, 210 முந்திரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை ஸ்டோருக்கு தேவையான 240 முந்திரி, 320 முந்திரி, ஆவரேஜ் முந்திரி இருக்குது. அதே மாதிரி ஹோட்டல்ஸு, பேக்கரிஸு, ஸ்வீட் ஸ்டால்ஸுக்கு தேவையான அரை முந்திரி, கால் முந்திரி, குருணை, இது எல்லா டைப்ஸான முந்திரி எங்கள்கிட்ட இருக்குது சார். ஆமாம், நாட்டு முந்திரி, பண்ருட்டு முந்திரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல முந்திரியாகவே எங்கள்கிட்ட இருக்குது. ஆர்டர் பண்ண அப்படின்னா இப்போ எப்படி என்ன பண்ணணும்? அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஜிபேயில் இல்லை அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டு விட்டாங்கன்னா அடுத்த நாளே அவங்களுக்கு நாங்கள் அன்னைக்கு லாரி பார்சல் சர்வீஸில் நாங்கள் போட்டு விட்ருவோம். கொரியரில் அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பி விட்ருவோம். சரி, இப்போ எவ்வளோ கொள்முதல் பண்ணலாமா? எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் சார். ஆமாம், ஆர்டர் எவ்வளோ கேட்டாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட தான் நாட்டு முந்திரி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இம்போர்ட்டட் முந்திரிலாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முந்திரி வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும். பட் இந்த நம்ம பண்ருட்டி முந்திரி பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் இருந்தாலும் முந்திரி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டியில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதுவே தான் கடைசி குவாலிட்டி முந்திரியும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். எல்லா வகையான முந்திரி நம்மகிட்ட இருக்குது சார். இல்லை, டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி பண்ண போகிறீங்க? டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா லாரி பார்சல் சர்வீஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கொரியரில் பண்ணுறோம். கொரியர்லேயும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கே நாங்கள் அவங்களுக்கு போட்டு விட்ருவோம். மறுநாள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மேக்ஸிமம் பண்ணி கொடுப்போம் நாங்கள். சரிக்கா, இப்போ ரேட்லாம் எப்படிக்கா? நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா வந்து ரேட்டு தான் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறேன் சார். முந்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட்டுங்கும் போது டெய்லி விலை இறங்கும். அப்படிங்கும்போது இப்போ பேபி பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு இருக்குது, 300 ரூபாயும் இருக்குது. அது மாதிரி குருணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 3 டைப் இருக்குது. அதுலேயே பேக்கரிங்களுக்கு, ஸ்வீட் ஸ்டால்களுக்கு போடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான். 250 ரூபா, 200 ரூபா, 150 ரூபா இந்த ரேட்லலாம் இருந்துகிட்டு இருக்கு குருணை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் முந்திரியில் பார்த்தீங்கன்னா 180, 800க்கு கொடுக்குறோம். 750லேருந்து இருக்குது சார் நம்மகிட்ட. 750லேருந்து 180லேருந்து இது நம்மகிட்ட இருக்குது. சரி, இப்போ இந்த W320 என்ன ரேட்டு வருது? W320 பார்த்தீங்கன்னா இன்னைய மார்க்கெட் ரேட்டு 550ன்னு போயிட்டுருக்கு சார். ஆமாம், கிலோவுக்கு 50 ரூபா ஏற்றி தான் இருக்குது இன்றைக்கி ரேட் வந்து கிலோவுக்கு 50 ரூபா ஏறி இருக்குது. ஆனால் நம்ம வந்து திடீர்னு கஸ்டமர்கிட்ட போய் அந்த ரேட்டை நம்ம இன்றைக்கி இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுங்களா. ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பார்த்து வெளியே அனுசரித்து தான் சொல்ல முடியும். சரி, ரேட் ஏறக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி திடீர்னு ரேட் ஏறக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ கொரோனா லாக்டவுனுங்கிறதுனால எல்லாருமே வந்து முதல்ல இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி டக்குன்னு எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் மக்கள் யாரும் விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பொறுமையாக தீபாவளி பொங்கல் டயத்தில் விற்றா நமக்கு நல்ல லாபத்துக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விற்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் முந்திரி ரேட் ஏறினதுக்கான காரணமே. சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த முந்திரி பிஸ்னஸ் நாங்கள் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் சார். 5 வருஷம் பண்ணுறீங்க? 5 வருஷம். உங்கள் சொந்த இடம் தானே இது? ஆமாம் சார். இல்லை, நீங்கள் 5 வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் உங்களை ஆர்டர் பண்ண நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது எந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கிறீங்க? எப்படிலாம் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க? அதை பற்றி சொல்ல முடியுங்களா? சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இங்கேருந்து ரொம்ப தூரம் இப்போ பாம்பே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாம்பே, கல்கட்டா நம்ம அனுப்பும்போது லாரி பார்சலில் தான் நம்ம போட்டு விட்றோம். அப்படிங்கும்போது கோனி சாக்கில் தைச்சி அனுப்பிச்சோம்னா முந்திரி உடைய தான் செய்யும். என்ன தான் இன்னர் போட்டு தைச்சி அனுப்பிச்சாலும் நம்ம அது உடைய தான் செய்யும். அதுவே டின்னில் நம்ம அனுப்பும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங் ட்ராவலாக இருந்தாலும் சேஃபாக போய் சேரும். 10 கிலோவுக்கு மேலே ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் டின்னில் போட்டு கொடுப்போம்.
10 கிலோ ஆர்டர் கொடுத்தா கண்டிப்பாக வந்து சேஃப்டியாக வந்து சேருங்கிறீங்க. சேஃப்டியாக வந்து சேரும். மற்றபடிலாம் வந்து 5 கிலோங்கும் போது அதில் டின்னில் போட்டு கொடுக்க முடியாது, அட்டை பாக்ஸில் வச்சு தான் நம்ம கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது முந்திரி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நேரத்தில் சில கம்ப்ளைண்ட் வரும். அவங்களே சொல்லுவாங்க என்ன முந்திரி உடஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்காக தான் சொல்கிறது, ஆர்டர் போடுறது நீங்கள் ஒரு 10 கிலோவுக்கு மேலே போட்டிங்கன்னா நாங்கள் டின்னில் சேஃபாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் முந்திரி உடையாது, சேஃபாக அவங்களுக்கும் போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய முந்திரி வீடியோஸ் போட்டோம். பட் நிறைய வீடியோஸ் போட்டாலும் வந்து நிறைய ஒன்றும் மக்கள் தேவை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பி நான் வந்து பண்ருட்டி வந்திருக்கேன். நான் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜீவாக்கோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் நம்பர் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணி உங்களுக்கு முந்திரி எவ்வளோ தேவைப்படும் ஆர்டர் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து எத்தனை கிலோ எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 5 கிலோவில் இருந்து 50 கிலோ 100 கிலோ ஒரு டன் 1.5 டன் வரைக்கும் கிடைக்க நிறைய வாய்ப்பு. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு முந்திரி தேவை அப்படிங்கிறது ஒரு நிவர்த்தி அடைய அப்படிங்கிறது நான் வந்து நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே போகிறது உங்கள் நண்பன். பாய் ஃப்ரம் இம்ரான். பாய்.